தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த சட்டம் ஒழுங்கை குறித்து அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் சொன்னதை நம்ம பேசி ஆகணும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாரு. சார், இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வாக இருக்கட்டும், அல்லது இங்கே நடக்கக்கூடிய வெட்டு குத்து கொலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அபின், ஹெராயின், கஞ்சா, மெத்து. குறிப்பாக அந்த மெத்துன்ற வார்த்தை திமுக கடந்த ஆட்சி ஏற்ற பிறகுதான் எல்லாருக்கும் இந்த மெத்துன்ற வார்த்தையை பரிச்சயப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? மெத்தபெட்டமின் என்ன யாருக்காவது தெரியுமா? ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை உட்கார வச்சு கட்சியில் அயலக பிரிவில் வந்து அவனுக்கு பதவி கொடுத்து அவன் சர்வதேச லெவலில் மெத்து கடத்தினா 2000 கோடிக்கு மேலே அவன் வந்து சம்பாரிச்சான்னு சொல்லி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கடத்தினான்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த ஜாஃபர் சாதிக்கை அருகிலேயே வைத்து கொண்டிருந்த நீங்கள், உதயநிதி அவர்களுக்கும் தெரியலை, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியலை, அவன் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு தெரியலன்றீங்க. ஆனால் அவன் கூட தான் இருந்தீங்க. அவன் தான் உங்களுக்கு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துருக்கிறான், செக்கு கொடுத்துருக்கிறான், பொக்கே கொடுத்துருக்கிறான், ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னு உதயநிதி அவர்கள்ட்டையும் கொடுத்தாரு, ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. இது வியப்பாக இருக்குது. ஞானசேகரன், இந்த பேர் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனவன். அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கேமரா வேலை செய்யலை, சுற்றி இருக்க பக்கம் கேமரா வேலை செய்யலை. அவன் வந்து கட்சிக்காரன் கிடையாது, அனுதாபின்னு சொன்னீங்களே தவிர அன்றைக்கு காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரவுகள் வெளியிடப்பட்டது. இது நீங்கள் இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டுவதற்காக நீங்கள் செஞ்சீங்க திமுக என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுறேன். சரி, இப்போ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேலே அதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த குற்றச்சாட்டு யார் இது போல செய்தாலும் தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார். பதவி ஏற்பிலேயே அவர் சொன்ன வார்த்தை, நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடிலாம் நினச்சினா நம்ம சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அந்த நினப்பை அழிச்சிருன்னாரு. நிச்சயமாக தாவை காட்சியில் நான் உறுதியாக சொல்கிறேன் சார். என் தளபதியோடு நான் பயணித்திருக்கிறேன், அவரோட நான் பல முறை பேசியிருக்கிறேன்றதில் சொல்கிறேன். அவரை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். தப்பு எவன் செஞ்சாலும் தப்பு தான், நிச்சயமாக அதுக்கான தண்டனை அவர் வழங்குவார். அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் ஜாஃபர் சாதிக்கு முட்டு கொடுத்தது போலவோ, ஞானசாகனுக்கு முட்டு கொடுத்தது போலவோ அந்த மாதிரி நிச்சயமாக செய்ய போவது கிடையாது. இந்த வலசர வாக்கத்தில் கூட நீங்கள் பிரியாணிக்காக போய் பாக்ஸிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டார். கடந்த கால வரலாறு அது உங்களுக்கு தெரியும். 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் யாருன்னு நீங்கள் போய் தேடி பாருங்கள். அவன் எந்த கட்சிக்காரன்னு உங்களுக்கு தெரியும். 2 வயது குழந்தையை திமுக நபர்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சால் அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் ஊடகவியலாளர் இருக்கீங்க. அப்போ விதை நீங்கள் போட்டது. தொடர்ச்சியாக இந்த 50 வருடங்களாக, குறிப்பாக கடந்த 5 வருஷமாக போதையை எந்த அளவுக்கு அந்த சர்வசாதாரணமாக வளர்த்து வச்சுருக்கீங்க சார். ஸ்கூல் பையன் கையில், ஸ்கூல் பிள்ளைகள் குடிச்சிட்டு கூத்தாடின விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. நம்ம பொழுது இன்றைக்கு அவ்வளவு மோசமாக இருந்த தமிழ்நாட்டை 50 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் விச வச்சா சார் கொள்ள முடியும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கேருந்து உள்ளே வருது அந்த லூப் ஹோலை அடைச்சிக்கிட்டே இருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதற்கான சீரிய பணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு மாற்றமாக நிச்சயமாக தெரியும். இன்றைக்கி இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்தது காரணம் யார் சார்? அவங்க தான். எல்லா போயிலையும் குடிக்க போட்டு அவன் உடம்பு வந்து மழுங்கி போய் அவன் வந்து புத்தியும் வேலை செய்யாமல், அறிவும் வேலை செய்யாமல், ஒரு பிள்ளைக்காக 16 பிள்ளைகளை சர்வசாதாரணமாக பெற்றுக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் ஒத்த பிள்ளைக்கு பெற்றுக்கிறதுக்கு உடல் வலிமையற்று போய் நிற்கிறாங்க சார். அது ஒன்று. இப்போ டாஸ்மாக் கடையை நம்ம மூடிடுவோமா சார்? இப்போ வந்தவொடனே 717 50 நாளில் மூடிருக்கோம் சார். நல்ல விஷயம். படிப்படியாக அந்த மக்கள்கிட்ட குடியை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு தவிர, நிச்சயமாக செய்வார், அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காரு தவிர ஜாஃபர் சாதிக் போல கூட வச்சுட்டு உட்காந்துருக்குறோம் இல்லை சார். அப்புறம் அப்துல் கலாமை பற்றி பேசிய ஒரு வார்த்தையெல்லாம் அவர் செந்தில்வேல் அவர்கள் சொன்னார். கலாம் என்றால், அதாவது 2வது முறை அவர் ஜனாதிபதியாக அப்துல் கலாமை ஆக்கலாம்னு சொல்லி எல்லாரும் பரிந்துரை செய்ய பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை, கலாம் என்றால் கலகம் என்று பொருள். ஏதோ ஒரு மொழியில் கலாம்னா கலகம்னு பொருள் இருக்கிறத, அப்போ எவ்வளவு வன்மத்தோடு இவர் வந்து கலாம் என்றால் கலகம் என்று பொருள்ன்றாரா? கரப்ஷனை பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க சார். சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்க கரையான் தின்றுச்சின்னு சொன்ன கலைஞர் வழியில் வந்துட்டு, திமுக வழியில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாமா? இன்றைக்கு அரசாங்கத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அத்தனையும் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டிருக்கு சார். இன்றைக்கி மரியம் வில்சனை பற்றி சார் சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர் மரியம் வில்சன் அவர்களை குறித்து அவருடைய வீடியோ பற்றிலாம் பேசலாமா சார்? அது தனிப்பட்ட பிரச்சனை சார். அதை கொண்டு வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே பேசுகிறீங்கனாக்கா நீங்கள் நாகரிகத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்க. அப்போ அழகிரி அவர்கள், ஸ்டாலினோட அண்ணன் அழகிரி அவர்கள் ஸ்டாலினை பற்றி பேசுனதெல்லாம் பேசலாமா சார் உட்காந்து? அதெல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆர் ராசா ஸ்டாலினை பற்றி பேசுனதை பற்றி பேசலாமா நம்ம? ஸோ தொடர்ச்சியாக இந்த வன்மத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய திமுக ஆட்சியில் 207 ஸ்கூலில் மூடிட்டீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடிட்டாரு உங்களுடைய நடிப்பு அரக்கன். படித்து சொன்னனே கேட்டியாடானாக்கா எல்லா ஸ்கூலையும் மூடி வச்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர்
பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் வந்த பிறகு இந்த ரினிவலுக்காக வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் சார், ஒவ்வொரு பள்ளிகளும் காசை வாங்கி குமிச்சதுக்கு பிறகு அந்த சுமையை அப்படியே நேரடியாக மாணவ பிள்ளைகள் மேலே செலுத்தி அந்த மாணவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக்குனதை ஒரே உத்தரவு மூலமாக நிப்பாட்டியிருக்கார் சார். கிட்டத்தட்ட அவர் ஏற்படக்கூடிய மாற்றம் இது ஒரு மாற்றம். இன்னொன்று மாற்றம், இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் மாண்புமிகு அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாராட்டியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கோயில் நிர்வாகமே தயாரித்து கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மாற்றம் இல்லையா? ஒவ்வொரு சார் 50 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மாற்றம் இருக்கான்னு கேட்குறீங்களே தவிர மாறக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பதற்கு இங்கே யாருமே தயாராக இல்லை சார். ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு துறையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அண்ணன் செங்கோட்டையன் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இந்த போக்குவரத்து துறையை பற்றி சொன்னார் சார். ஸ்கிராபுக்கு போகிற பஸ்ஸு சார், இந்த பிங்க் கலர் பஸ்ஸை வந்து மகளிர் பேருந்துன்னு சொல்லி விட்டாங்க. எத்தனை பஸ்ஸு பிரேக்கு பிடிக்காமல் போய் விழுந்துச்சு, எத்தனை பஸ்ஸு வந்து ஓடும்போது டயர் கலந்துச்சு, ஒரு பெண்மணி கீழே விழுந்தாங்க, எவ்வளவு சம்பவம் நடந்துச்சு. பெண்களுக்கு இவர்கள் கொடுத்த முன்னுரிமை, பெண்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறைன்னு சொல்லி திமுக பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 2000 ஏசி பேருந்து வாங்கியிருக்கார் சார், மக்கள் நீங்கள் சொகுசாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதுங்களா? மக்களுக்கு தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இனிஷியேட்டிவ் பாருங்கள். இன்றைக்கி வந்து அரசாங்க ஊழியர்கள் அலறாங்க. என்னைக்காவது இவங்க ஆட்சியில் யாராவது காலையில் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து சாயங்காலம் 5 மணிக்கு போன வரலாறு இருக்கா சார்? இருக்கா சொல்லுங்கள்? எந்த வேலையும் மக்களுக்காக செய்யலை. ஆனால் இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர்னு சொன்னாங்க, இவர் ஜெயிக்கவே மாட்டார், ஒருவேளை ஜெயிச்சிட்டா பனையரை விட்டே வெளியில் வரமாட்டார். இன்னைக்கு போய் பாருங்கள், சட்டமன்றத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் செக்ரட்டரியேட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு வேகமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. 50 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றம்னா 5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் சார். தமிழ்நாடு இனி இளைஞர்களுக்கான மாநிலமாகவும் தொழில் வளர்ச்சியிலையும் இங்கே இருக்கக்கூடிய மேன் பவர் ரிசோர்ஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேன் பவரும் ரிசோர்ஸை வச்சும் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போயிட முடியும். ஆனால் ஒவ்வொருத்தன் தலையிலையும் 1,35,000 கிட்டத்தட்ட 1,35,000 கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கு திமுக. ஆனால் அந்த ஊழல் செய்கிறதுல உச்சபட்சமாக ஊழல் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, 10 லட்சம் கோடி கடன் சொன்னாங்க. ஆனால் இங்கே விசாரித்து பார்த்தா 13 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு போயிருக்காங்க. அதில் கூட பாருங்கள் ஒரு தில்லாலங்கடி வேலை. திமுக தொடர்ச்சியாக உதயநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளை மூலமாக அடுத்த கட்டமாக நம்மளுடைய தளபதியோடைய ஆட்சி எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வந்து பேசுங்க. ஏன்னா பேரே ஒருத்தருக்கு ராஜகண்ணப்பன் வச்சுட்டு இந்த காசியப்பன் பாத்திரக்கல்ல கப்பு வாங்கிட்டு வந்தான் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனை கூப்பிட்டு வந்து விட்டதே அவர் தான். அவர் விட்டுட்டு உலக கோப்பையில் நான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி 2 விதமான கப்பை கொண்டு வந்து ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொன்று வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்துட்டு அவனுக்கு அரசாங்க வேலை தருவோம்னு சொன்ன ஆட்சி சார். நீங்கள் எப்படி மாற்றுத்திறனாளி உங்களை ஏமாத்தினா அவனுக்கு அரசாங்க வேலை தருவீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு அரசாங்க வேலை தருவேன்னு சொல்கிறாரு என் தளபதி. 2க்குமான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? மக்களுக்காக என்றும் மக்களுக்காக தளபதி விஜய் வந்து களத்தில் நிற்பார் சார். எழுதி வச்சிங்க, அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சர் சார். அதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இப்ராஹிம் ராவுத்தர்.